ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரத்துக்கு காவடி எடுக்கிறதுக்கு இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை வருஷம் வருஷம் எல்லாம் எடுப்பாங்க போல். ஆனால் எனக்கு எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குமா எதாக இருக்குமான்னு ஒரு படப்படப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த காவடி எடுத்து போக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த நீர் ஆகாரம், மோர், தண்ணி பாட்டிலு, அப்புறம் ஜூஸு ஆனால் எல்லாமே தந்தாங்க. அதெல்லாம் வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கூட எல்லாமே அவங்களும் பயபக்தியோடு எல்லாம் காவடியெல்லாம் எடுக்கக்குள்ள பார்த்தா அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. பரவாயில்ல, சின்ன பசங்களாம் அவ்வளோ ஆவலாக எல்லாம் எடுக்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு சாமி பக்தின்னு தான் இந்த அளவுக்கு வச்சு எடுக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் மெயினாக அது காவடி பார்த்தீங்கன்னாக்கா என் பையன் தான் உட்காந்து இது பண்ணான். என் பையன் தான் காவடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அவனால் எடுக்க முடில. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் சார்பாக நான் எடுத்தேன். ஆக்சுவலி நான் அந்த பால் குடம் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். அம்மா பால் குடம் வேணாம்மா, காவடி எடுக்கலான்னு போதா சரி காவடி எடுத்தது. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அப்போ நானே எடுத்தேன். கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல எடுக்கலான்னு எடுத்துட்டேன். அது பார்த்தீங்கன்னாக்கா எங்கேருந்து எது வரைக்கும் தெரியுமாங்க க்யூ. பார்த்தீங்கன்னா காவடி எல்லாம் வாங்கி அந்த கோயில் முன்னாடி எல்லாம் வாங்கி வைக்க கொடிமரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாரியில் வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் எல்லாம் காவடி எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா சரி காவடி எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட போனோடனே எல்லாம் வாங்கிட்டாங்களோ அப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் காவடியெலாம் எடுத்து முடித்தோடனே எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்தோடனே கடை தவிர பார்த்துட்டே வீட்டுக்கு